ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா law of dominance, law of dominance. இது தெரியும் உங்களுக்கு. டாமினன்ட் அப்படின்னாவே அது என்னது? ஓங்குதல், ஓங்கு விதி அப்படின்னு சொல்கிறோம். ரெசசிவ் அப்படின் போது அது வந்து ஒடுங்கு இல்லையா, ஒடுங்குத்தன்மை, ஓங்குத்தன்மை விதிகளில் பார்க்கலாம். லா ஆஃப் டாமினன்ஸ் வந்து நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்றது வந்து ஒன் இஸ் இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இருக்கும், அண்ட் தென் கோ டாமினன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு வர கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் segregation, law of segregation, அதுக்கப்புறம் incomplete dominance, and complete dominance, co dominance. இது பிரித்தொதுங்குதல் விதி, இது முழுமை பெறாத ஓங்குத்தன்மை, இதை இணை ஓங்குத்தன்மைன்னு சொல்லுவோம் தமிழில். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தொதுங்குதல். நம்பர் 2 வந்து என்னன்னு சொல்கிறான் அப்படின்னா முழுமை பெறாத ஓகே ஓங்குத்தன்மை, முழுமை பெறாத ஓங்குத்தன்மை. இது வந்து இணை ஓங்குதன்மை. ஓங்குத்தன்மை. ஸோ இதில் வந்து 3 கொடுப்பாங்க லா ஆஃப் டாமினன்ஸ். இந்த ஓங்குத்தன்மை விதி அப்படின்னு பார்க்கும்போது இதில் மொத்தம் ஒரு 3 கண்டென்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். லா ஆஃப் செக்ரிகேஷன், and during the formation of gametes like sperm or egg, இந்த இணை செல்கள் உருவாக்கத்தின் பொழுது, ஆண் பெண் இன செல்கள் அதாவது கேமெட்ஸ் உருவாக்கும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா மரபு பண்புகளை அது கொண்டிருக்கும். ஆனால் ஒவ்வொரு அந்த கேமெட்டுகளும் ஒரே ஒரு அல்லீல்கள் பண்புகளை மட்டும் அது எடுத்து செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இனசெல்கள் உருவாக்கத்தின் போது, ஆண் பெண் இனசெல்கள் உருவாக்கத்தின் போது ஒவ்வொரு அல்லீல்களும் ஒரு குறிப்பிட்ட மரபு பண்புகளை அது எடுத்து செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இனசெல்கள் உருவாக்கத்தின் போது ஒவ்வொரு அல்லீல்களும், ஈச் அல்லீல்ஸ், ஸோ இட் கண்டக்ட் ஆர் கேரிஸ் அ பர்டிகுலர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், ஒரு ட்ரைட்டை, அந்த ஒரு பர்டிகுலர் மரபு பண்புகளை மட்டும் அது எடுத்து செல்வதனால இதுக்கு பேர் வந்து பிரித்தொதுங்குதல், அதாவது பிரிந்து செல்கிறது. இனசெல்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய மரபு பண்புகள் எடுத்து சென்று போகிறதுனால இதுக்கு பேர் பிரித்தொதுங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா இந்த இருக்கிற 2 கேரக்டரைசேஷனில் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அதே மாதிரி இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் என்பது என்னென்னா ஒரு ஜென்ரேஷனில் வெளிப்படுற பண்புகளில் மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை டாமினன்ட் அதுக்கப்புறம் வந்து ரெசசிவ்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான பண்புகள் வந்து கடத்துகின்ற பொழுது அதில் ஏதாவது ஒரு பண்புகள் மிகுதியாக இருக்குமானால் அதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்கிறாங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் முழுமை பெறாத 2 பண்புகளுமே அதில் வெளிப்படாது. இதுக்கு எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஃபெமிலியர். இது ஸ்னாப்ட்ராகன் இல்லையா, ஸ்னாப்ட்ராகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிர் ரினம். இதான் ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸ்னாப்ட்ராகன் இருக்குன்னா ஆன்டிர் ரைனம் அப்படின்னு சொல்லப்படுறதா இந்த உயிரிக்கு எடுத்துக்காட்டு. ஒரு முறை நீட் எக்ஸாம்லேயே நம்ம கேட்டிருக்காங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு உதாரணம். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்பீசிஸ். உங்களுக்கு தெரியும், அதில் இந்த ரெட்டு, பிங்க்கு, ஒயிட் கலர்ஸ் வந்து ஃபியூஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு சந்ததியில் பெற்றோர் பண்புகள் 2ம் வெளிப்படாமல், அதாவது முழுமையாக வெளிப்படாமல் ஒரு பண்பு மட்டும் அதிகமாக வெளிப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கம்ப்ளீட் டாமினன்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வந்து பிளட் குரூப்பிங் கொடுக்கலாம். இதுக்கு ரொம்ப 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 அழகாக சொல்லலாம்.
பிளட் குரூப்ஸ், இரத்த தொகுதிகளை தான் இதுக்கு உதாரணப்படுத்தலாம். இப்போ நம்ம எந்த வகையான ரத்தம் அப்படின்னா, நம்மளுடைய பேரண்டலோட பிளட் குரூப்பை டிஃபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய பிளட் குரூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாதர் வந்து ஏ பிளட் குரூப்பில் இருக்காரு, மதர் வந்து பார்த்தீங்கன்னா பி பிளட் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா, நம்முடைய பிளட் குரூப் என்னவா இருக்கணும்னா, என்னவா இருக்க வேண்டும்னா ஷுட் பி ஏபியில் தான் இருக்கணும். ஸோ வேற ஒரு பிளட் குரூப் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக அவங்க நம்மளுடைய பேரண்டே கிடையாது. அப்போ பேரண்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய அவங்களுடைய பேரண்டலோட மதர் ஃபாதரோட 2 கேரக்டரைசேஷனும் ஒரு தலைமுறையில் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னா அதுதான் இணை ஓங்குத்தன்மை. அதாவது மேல் ஃபீமேல் 2 கேரக்டருமே ஒரு தலைமுறையில் வெளிப்படும். இங்கே அப்படி இல்லை, ஒரு கேரக்டர் மட்டும் மிகுதியாக வெளிப்படும், அதாவது அதிகமாக வெளிப்படுறது, அது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். திஸ் இஸ் நவுன் இஸ் தி அண்ட் கோ டாமினன்ஸ். அந்த 2 பண்புகளும் ஒரு தலைமுறையில் வெளிப்படுத்த அது ரொம்ப சிறந்த உதாரணமாக நம்ம பிளட் குரூப், அதுக்கு ஒரு சார்ட் இருக்கும் தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி பிளட் குரூப்ஸில் வந்து அம்மாவும் பிளட் குரூப் பி, அப்பாவும் பிளட் குரூப்பில் பி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை என்னவா இருக்குன்னா பிளட் குரூப் பியில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பிளட் குரூப்பிங் வந்து அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இங்கே சொல்லப்படும். இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ் டாமினன்ஸில் இந்த மாதிரி 3 கொடுத்துருப்பாங்க. லா ஆஃப் செக்ரிகேஷன், லா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரித்தொதுதல் ஒதுக்குதல் விதி என்பது என்னென்னா, இனசெல்கள் சொல்லப்படுற கேமெட்ஸ் வந்து அங்கே என்ன பண்ணணும்னா மரபு கடத்தலின் பொழுது ஒரு குறிப்பிட்ட பண்புகளை மட்டும் எடுத்து பிரிந்து செல்வதனால் அது பிரித்தொதுங்குதல் என்று சொல்கிறாங்க, அல்லீல்ஸ், ரைட். இது வந்து தலைமுறையில் ஒரு பண்பு மிகுதியாக வெளிப்படுவதனால் இது வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்கிறாங்க. இது தலைமுறையில் 2 பண்புகளையும் வெளிப்படுத்துவதனால, அதாவது ஆண் பெண் 2 பண்புகளும் வெளிப்படுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா கோ டாமினன்ஸ் என்று சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இதோட கண்டினியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும்.